வணக்கம். நான் உங்கள் சுப்பையா சோதிடர் பேசுகிறேன். இதுவரை நாம் வீட்டின் மனைவாசல் கிழக்கு, வடக்கு, தெற்கு இந்த 3 திசைகளிலும் உள்ள வாசல், அதனுடைய பலன்கள், அந்த வாசலில் உள்ள குறைபாடுகளுக்குள்ள பரிகாரங்கள், இது அனைத்தும் பார்த்தோம். இன்று வீட்டின் மேற்கு வாசல், அதாவது இந்த மேற்கு வாசல் என்பது தவிர்க்க முடியாதவர்கள் மட்டும் இந்த மேற்கு வாசல் வைக்க வேண்டும். மேற்கு வாசல் பெரும்பாலும் மனைகளுக்கு அவ்வளவு உகந்ததல்ல. இருந்தாலும் இரு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இது சேமத்தை கொடுக்கும். மகரம், கும்பம், மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும். ஏனென்றால் இந்த மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய மனை, அந்த சனி பகவானுடைய ராசி வீடுகள். இந்த சனி பகவானுடைய திசை மேற்கு. இந்த சனி பகவான் பெரும்பாலும் இந்த மகர ராசி கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும் நற்பயன்களை அளிக்கக்கூடியவராவார். அவர்களுக்கு இந்த மேற்கு வாசல் உகந்ததாகும். இருந்தாலும் ஏற்கனவே நான் தெரியப்படுத்திய கருத்தே தான், தெற்கு வாசல் எப்படி தனியாக வரக்கூடாதோ துணை வாசலோடு வர வேண்டும், அதன் போலவே மேற்கு வாசலும் தனியாக வைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த மேற்கு வாசல் சந்திரபத்தி மட்டுமே. சூரியபத்தி கிழக்கு, சந்திரபத்தி மேற்கு. ஆகையால் அந்த சந்திரபத்தி உள்ள மனைகள் பெரும்பாலும் மந்த நிலையை உருவாக்கும். மந்த நிலை, அந்த வீட்டில் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்வு இருக்காது, ஒரு விவேகம் இருக்காது. அந்த வீட்டில் குழந்தை பாக்கியங்கள், ஏதாவது பிரச்சனைகள், ரெண்டாவது மந்த நிலைகள், ஒரு விவேகமில்லாத ஆற்றல், இந்த மாதிரி நிலைகளை உருவாக்கும் தன்மை. அதனால் சந்திரபத்தி மட்டும் மேற்கு திசை வாசல் மட்டும் ஒரு வாசலாக வரக்கூடாது, இரு வழி வாசலாக வரலாம். இந்த இருவழி வாசல்களில் இந்த மகர ராசிக்காரர்கள் தெற்கு மேற்கு அல்லது மேற்கு கிழக்கு அல்லது மேற்கு வடக்கு, இந்த 4 திசைகள், மேற்கு திசையை தவிர்த்து இந்த 3 திசைகளில் துணைவாசல் எந்த திசையிலும் வரலாம். ஆனால் இந்த மேற்கு திசை வாசலுக்கு கிழக்கு திசை வாசல் வைக்க வேண்டுமானால் அந்த மனையின் மேற்கு திசை வாசல் பிம்பம் கிழக்கு திசை வாசலில் விழ வேண்டும். அதன்போல் தான் வைக்க வேண்டும். ஏன்னா சூரியபத்தி சந்திரபத்தி விழ வேண்டும். கிழக்கு திசை துணை வாசலாக வைத்தால், வடக்கு தெற்காக வைத்தால் தேவையற்றது. ஆக மேற்கு திசை வாசல் துணை வாசலோடு மட்டுமே வைக்க வேண்டும். இது தவிர்க்க முடியாத மனை இடங்களுக்கு வேறு வழி அல்லாதது. அவர்கள் இன்னொரு முறையும் கடைபிடிக்கலாம். ஏனென்றால் அந்த மனையில் உள்ளவர்கள் அந்த மேற்கு திசையாக இருந்தாலும் அந்த வாயு மூலையை போர்ட்டிக்கோவாக இழுத்துனா குபேர மூலை நீண்டிடக்கூடாது. குபேர மூலை நீண்டு வாயு மூலை கரெக்டாக டானாப்பட கரெக்டாக கொண்டாந்து அந்த வாசலை மேற்கு புறத்திலே வடபுறமாக கொண்டு போகலாம். திசையை மாற்ற முடியும். அதாவது போர்ட்டிக்கோ உங்களுக்கு இந்த பிளேஸில் வந்துடும் சதுரமாக. இந்த குபேர மூலையில் வாசலை கொண்டாந்து கரெக்டாக வச்சுக்கலாம். பொதுவாக இந்த குபேர மூலை தனியாக இருக்கும், அது வேறு. பொதுவாக நம்ம அதுக்குள்ளே போய் குழப்ப வேண்டாம்.
அப்போ நேருக்கு நேராக போகாமல் இந்த எல் ஷேப்பில் உள்ளதில் இந்த பக்கம் கொடுத்தீங்கன்னா மேற்கு பக்கத்தினுடைய முகப்புக்கு வடக்கு வாசலாக வந்துவிடும். அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது விருப்பப்படுபவர்கள் பயன்படுத்தலாம். இல்லை அந்த தன்மையினுடைய நிலை சாத்தியமற்றவர்கள் மேற்கு புறமாக வைத்து துணைவாசலும் வைத்து கொள்ளலாம். ஒன்றும் குற்றமில்லை. இப்பொழுது இந்த மேற்கு வாசலில் உள்ள குறை மற்றது நிறை, இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா சும்மா சாதாரண நிலை தான். நிலை வாசல் படி மட்டும் தவறாக வந்துடக்கூடாது. ரெண்டாவது குபேரமூலை வாசல் வரக்கூடாது. பொதுவாக வாயுமூலை நீளக்கூடாது. இந்த 3 பாயிண்ட்டு மட்டும்தான். இப்போ மற்ற கட்டத்தில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்குகள் இதில் இருந்தது இல்லையா? அதனால் அந்த குபேரமூலை மேற்கு வாசலுக்கு வாயுமூலையை நீட்டி குபேரமூலையை வந்து கரெக்டாக நீங்கள் போட்டுக்குவ மாதிரி குறைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் பெரும்பாலும் நான் ஏற்கனவே சொன்னது குபேரமூலைங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம், குபேரலட்சுமி குடியிருக்கும் இடம். அப்போ லட்சுமி கடாட்சியங்கள் குறையும். கடன், சட்ட பிரச்சனை என்பது இடம், வீடு, கொடுக்கல் வாங்கல், அதனால் வரக்கூடிய போலீஸ் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வர தெரியும். அதே போல் அலைச்சல்கள் எந்த காரியத்திலும் முழுமையான தன்மையை உருவாக்க விடாது. பிள்ளைகள் மூலியமாக அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் நிறைய பிரச்சனையை சந்திப்பார்கள். இது இந்த குபேரமூலை வந்து குறைந்து விட்டால் இந்த மேற்கு பக்க வாசலுக்கு தவறாக ஆகிவிடும். அதனால் அந்த குபேரமூலை குறையாமல் சமநிலையோடு உருவாக்குங்கள், அல்லது வாயுமூலையை குறைத்து குபேரமூலையை நீட்டி அந்த வாசலை உருவாக்குங்கள். அது உகந்ததாகும். இப்பொழுது ஏற்கனவே உங்களுக்கு இந்த வாசல் வைக்கும் முறை பல முறை இந்த பதிவுகளில் கரெக்டாக வந்து உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் கூறுகிறேன். வாசல் என்பது மொத்த நீளத்தில் 9 பாகங்களாக பகிர்ந்து அதில் 4வது பாகம், 5வது பாகம், 6வது பாகம், இந்த 3 பகுதியில் மட்டுமே நிலைவாசல் வர வேண்டும். அப்படி வரும் மனைகள் மட்டுமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிகளோடு குறைகளற்ற வாழ்வோடு சுவிட்சத்தோடு வாழ்வார்கள். அந்த வாசல் தவறாக வாயு மூலையில் வந்துவிட்டால், அந்த வாயு மூலையில் வரும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்ததான் உறவுகள் முறியும், கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டுரும். அந்த குடும்பத்தில் கெட்ட பழக்க வழக்கங்கள், அது கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை, ஒழுக்க நிலை, இந்த மாதிரி பிரச்சனைகள். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டங்கள், தத்துக்கள், அபாண்ட ஒரு அறிகுறிகள் இதெல்லாம் வருவதற்கான காலகட்டங்கள் உண்டு. இந்த வாயு மூலையில் வந்து நம்ம வந்து வாசல் நிலைமையில் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமநிலையில் வைக்கும்போது, அதாவது உங்களுக்கு எல் ஷேப்பில் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போர்ட்டிக்கோவை எல் ஷேப்பில் வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. சமநிலையில் வைக்கும்போது மட்டுமே அது தோஷமாகும். அதில் 2வது 3வது பாகம்லாம் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இடவசதிகள் பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு அது தோஷமாகாது. முதல் பகுதியில், அதாவது அந்த செவத்தை ஒட்டுனாப்பில் வைக்கிற வாசல் மட்டும் தோஷமாகும். அதை தவிர்த்துருங்க. அதுக்குள்ளே பரிகாரம் நான் பிறகு சொல்கிறேன். இப்பொழுது சமநிலையாக நான் வந்து வீடு கட்டிட்டேன். என்னுடைய இடத்தினுடைய சூழ்நிலை காரணமாக குபேரமூலையில் வாசலை வச்சுட்டேன். அதுவும் தோஷமாகும். ஏன்னா குபேரமூலை நம்மளுக்கு மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். அப்படி இந்த குபேரமூலையில் வாசல் வந்தால் அந்த குடும்பத்தில் வைத்திய நிலைகள் அதிகமாக கூடிவிடும். தொழில் முடக்கங்கள் ஏற்படும். கடன் சுமைகள் அதிகரிக்கும். இதெல்லாம் நம்ம ஓரளவு தவிர்க்க பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டங்களில் வைத்தவர்களுக்கு பரிகாரம் கூறிவிடுகிறேன்.
இனிமே உருவாக்குவர்கள் கவனத்தோடு செயல்படுங்க. இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் உருவாக்குற மனை உள்ளவர்களுக்குமே, ஏற்கனவே உருவாகி அந்த மனையில் வசிப்பவர்களுக்கு அதுக்கு பரிகாரம் கொடுப்பீங்க. அதை கேட்டால் கடைபிடிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அது கட்டாயம் கிட்டும். ஏன்னா அந்த மனையில் வசிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் பெரும்பாலும். இதை ஓரளவு தவிர்த்துக்கிற பாருங்க. இப்போ அதே சூழ்நிலையில் அந்த வாயு மூலை ஒட்டுநாப்பில் நிலை வச்சவங்க, வாயு பகவான் ஸ்தானத்தில் ஒட்டிய நிலையில் மனை வைத்தவர்களுக்கு ஏற்கனவே கூறியது வடக்கு முக வாசலுக்கு கூறப்பட்ட பலன்களே, வேறு ஒன்றும் புதுமை அல்ல. என்னவென்றால் அந்த மனையில் 2 அகல், பூஜை ரூமில் 2 அகல் வைங்க, இலுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. அந்த இலுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா அந்த வாயு பகவானுடைய தோஷம் குறையும். 1, வாயு மூலையின் வெளிப்பகுதியில் கொடி உள்ள மலர்கள், கொடி உள்ள மலர், செடி உள்ள மலர் அல்ல, கொடி உள்ள மலர்கள், அதில் நீங்கள் கரெக்டாக உருவாக்குங்க. மல்லிகை இந்த மாதிரி கொடிகள் உள்ள மலர்கள் அடிப்படையில் சேமத்தை கொடுக்கும். அதில் எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது. இதை ஓரளவு நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இது வாயு மூலையில் வாசல் வந்துவதற்கு. குபேர மூலையில் தவறாக வாசல் வந்துவிட்டது. இது ஏற்கனவே உங்களுக்கு நான் கூறப்பட்டது தான், வேறு ஒன்றும் புதுமையான விளக்கங்கள் அல்ல. இந்த குபேர மூலையில் வந்துவிட்டால் மகாலட்சுமிக்கு உகந்த வளம்புரி சங்கை மனையின் பூஜை அறையில் தானிய லட்சுமி பச்சரிசி, அந்த அரிசியை அந்த தாம்பலத்தில் பரப்பி அந்த வளம்புரி சங்கை கிழக்கு நோக்கி, அதாவது கூர்மையான பகுதியை கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி வைத்து தினமும் காலை அல்லது மாலை பூசித்து வாருங்கள், வழிபட்டு வாருங்கள். உங்கள் கையில் கிடைக்கிறத செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெருசாக ஒரு அடிப்படை ஒரு படையல் போடணும், அதெல்லாம் இறைவனை பொறுத்த மட்டும் உள்ளத்தின் நிலை உணர்வோடு வழிபட்டால் பக்தி வெளிப்படும். இந்த பக்தியின் பிரதிபலனை நீங்கள் அடைய முடியும். உங்கள் கையில் கிடைக்கிறது. ஒரு கற்பூரத்தை, ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழம், பேரிச்சங்கனி, கற்கண்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன நெய்வேத்தியம் வைங்க. அதை வச்சுட்டு, நெய்வேத்தியம்னு இல்லை, நம்ம பிரசாதம் அடிப்படை வாழைப்பழம் வச்சோம்னா நெய்வேத்தியம், வாழைப்பழங்கிறது நெய்வேத்தியம், சாமிக்கு வச்சா நெய்வேத்தியம் பேர். அதை வைக்கிறீங்க, சுவாமியை வழிபட்டுட்டு அதை எடுத்து தானம் செய்யுங்க. பசுவுக்கு கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது டெய்லி கடைபிடிங்க. இந்த மனையில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். அதேபோல் அந்த மனை மூளை பகுதி நீண்டு, இப்போ குபேர மூளை நீண்டு விட்டது என்றால் அந்த மனை தோஷமற்றது, மென்மேலும் வளர்ச்சியாகிட்டே இருக்கும். இந்த குபேர மூளைக்கு அவ்வளவு வலிமைகள் உண்டு. எப்போவுமே நம்ம சாதாரணமாக பேசுகிறது தான், எல்லாருக்குமே இது புரியும். ஈசானியம் நீண்டால் நல்லது, ஒரு மனை இடம். குபேரமூலை நீண்டால் நல்லது, ஒரு மனை இடம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறோம் இல்லையா? அதே போல் தான் இது ஒன்றும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அனுபவம் தான், ஒன்றும் பிரச்சனை. அதாவது குபேரமூலை நீண்டால் உத்தமம். வாயு மூளை நீண்டு விட்டால் அது தோஷமாகும். இந்த வாயு மூளை நீண்டவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பரிகாரம் தான், வேறு எதுவும் இல்லை. அகல்ல இழுப்பெண்ண தீபம் ரெகுலராக ஏற்றி வழிபட்டுவாங்க, அல்லது வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு இந்த 3 நாட்கள் ஏற்றுவாங்க. நல்ல விசேஷங்களை கொடுக்கும். கொடி உள்ள மலர்களை அந்த மூலையில் வச்சுருங்க. கொடி உள்ள மலர்கள் வைங்க, தோஷம் நீங்கிடும்.
எந்த விதமான பிரச்சனை இல்லை. அப்படி அமையக்கூடிய மனைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, உடல் ஆரோக்கியம், தொழில் வளம், பொருளாதார ரீதியான மேன்மை, அடிப்படை வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வுகளை உருவாக்கும். வேறு எக்குறைகளும் ஏற்படாது. வேறு தனிப்பட்ட முறைகளில் பரிகாரங்கள் எதுவும் அந்த தோஷங்களுக்கு தேவையில்லை. இந்த வாஸ்து முறைகளை முறையாக கடைபிடித்தால் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் சுபிட்சத்துடன் வாழ்வார்கள். இது மேற்கு வாசலுக்குள்ள முறை. இதன் அடிப்படையோடு உருவாக்குங்கள். இந்த பதிவு வாசலுக்குள்ள பதிவுகள் 4 திசைகளுக்கும் உள்ள தன்மை உங்களுக்கு பதிவிட்டு விட்டேன். கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு. மேற்கு வாசல் இப்போது உங்களுக்கு இப்போ கூறுவது மேற்கு வாசல் ஆகும். இப்போ 4 பதிவுகளும் இது முடிந்து விட்டது. இதன் அடிப்படையோடு இந்த வாசல் முறைகளை எல்லோரும் முறையாக பயன்படுத்தி இறைவன் அனுக்கிரகத்தை பெற்று லட்சுமி கடாட்சியத்தோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த பதிவுகள் கால சூழ்நிலைகள் அதிகமாக விரிவாக்கத்தோடு பேச நானும் ஆசைப்படுகிறேன். அது பதிவுகள் ஏற்ற முடியாத ஒரு காரணங்கள், அதை உங்களுக்கு நான் திரும்ப அடிப்படை டெலிவரி பண்ணுறது, அதை லோடு பண்ணி ஏற்றுறது, அது கரெக்டாக அந்த ஒரு கொள்ளளவு இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எம்பி தான் அதில் ஏற்ற முடியுது. அது நான் ஏற்ற ரொம்ப சிரமப்படுறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோவை கன்வெர்ட் பண்ணி அந்த அளவுகளை குறைச்சி அதுக்கப்புறம் நான் ஏற்றுறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகிடுது. ஒவ்வொரு பதிவும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, உங்களுடைய சுயநலத்துக்காக பொதுநலத்தோடு இந்த பதிவுகளை நான் பதிவிட்டு வருகிறேன். இதை உள்ள உணர்வோடு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுவே நான் மனையிலிருந்து கூறிவிட்டால் அது எனக்கு கரெக்டாக ஒரு வருமானத்தோடு உருவாகும் நிலைகள். அது அந்த உணர்வுகளோடு நான் செய்ய அடிப்படையில் விரும்பாத ஒரு காரணத்தினால எல்லோருக்கும் இது கிடைக்கணும், எல்லாருக்கும் தெரியணும், எல்லாரும் அடிப்படையில் பயனடையணும். எளிமையான பரிகாரங்கமாக சொல்கிறானே, இதெல்லாம் என்ன சாத்தியப்படுமான்னு நினைக்காதீங்க. வழிபாடுகள் என்பது செலவுகளற்ற வழிபாடுகள் மட்டுமே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எப்போவுமே வாஸ்துகள் எப்போவுமே உங்களுக்கு எளிமையாகத்தான் இருக்கும். அதை முறைப்படி பயன்படுத்தி கொள்ளுங்கள். செலவுகளோடு உள்ள பரிகாரங்கள் என்னதான் செய்தாலும் அந்த முறைகளை கடைபிடித்து தான் உள்ளே வருவாங்க. யாராக இருந்தாலும் அது சரியாக வரும் அப்படின்றது எல்லோருடைய வழிபாட்டுக்கும் எல்லோருடைய வழிகாட்டிக்கும் சாத்தியம் சொல்ல முடியாது. இதை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். அதுக்கு பிறகு சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிம்மதியை உருவாக்கும். பொதுவாக வாசலுடைய பதிவுகள் நாம் எடுத்து விட்டோம். அடுத்து மனையின் ஸ்டேர்கேஸ், அதாவது படிக்கட்டுகள் எந்த திசையை நோக்கி மேல் ஏறுவது, அதை பற்றி பதிவிட உள்ளேன். அடுத்த பதிவில் இது உங்களுக்கு வரும். கால நேரங்களை பொறுத்து வாய்ப்புகள் பதிவுகள் கரெக்டாக இருந்ததுன்னா ஒரே நாளில் கூட 4 திசைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படி இல்லாவிட்டால் ஒவ்வொரு திசையாக அந்த கால நேரத்தை பார்த்து நான் உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு திசைகளாக விளக்கத்தோடு பதிவிட விரும்புகிறேன். அடுத்து உங்களுக்கு படிக்கட்டுகள் தன்மைகள் உங்களுக்கு மனையினுடைய வாஸ்துப்படி எந்த முறையில் எந்த திசையை நோக்கி ஏற வேண்டும், எந்த மூலைகளில் அமைக்க வேண்டும் அப்படின்ற தன்மையை வச்சு சொல்கிறேன். ஏன்னா 4 திசையிலுமே கட்டியிருப்பீங்க. இட வசதின்ற காரணத்தினால கட்டியவர்களுக்கு பிரச்சனை பரிகாரம் கொடுத்து விடுகிறேன். இனிமேல் கட்டுபவர்கள் மட்டும் இதை முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கட்டியவர்களும் பரிகாரத்தை பயன்பற்றுங்கள். சுபிட்சத்தோடு வாழலாம். இப்பொழுது மேற்கு வாசலுடைய பதிவோடு வாசற்படியினுடைய அடிப்படை பலன்கள் இந்த பதிவோடு முடிவடைகிறது. அடுத்து வீட்டின் படிக்கட்டுகள் உள்ள பதிவுகள் உங்களுக்கு வரும். நன்றி.